வெல்கம் டு தமிழ் சினிவுட். சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் ஸ்பெஷலாக அவருடைய 21வது திரைப்படத்துடைய மிரட்டலான ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் டீசரை வெளியிட்டிருக்காங்க. இந்த டைட்டில் டீசர் எப்படி இருக்குது, இந்த டைட்டில் டீசரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது அவருடைய 21வது திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டு இருந்தார். இந்த திரைப்படம் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாகவும் சாய் பல்லவி ஹீரோனாகவும் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படத்தை கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் என்டர்டெய்னர் நிறுவனமும் சோனி என்டர்டெய்னர் நிறுவனமும் சேர்ந்து மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் ஸ்பெஷலாக இன்னைக்கு 5 மணிக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டிலாக அமரன்னு வெளியிட்டிருக்காங்க. அமரன்னு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட படக்குழு இந்த படத்துடைய ஸ்பெஷல் டைட்டில் டீசரையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த டைட்டில் டீசர் மிரட்டலாக இருக்குது. டைட்டில் டீசரில் முதல்ல காஷ்மீரை அழகாக காட்டி காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை காட்டுறாங்க. அதன் பிறகு சிவகார்த்திகேயன் ரியல் ஆர்மி ஆபீசராகவே வாழ்ந்திருக்கார். அந்தளவுக்கு மிரட்டலான தோற்றத்தில் ஃபிட்னஸோட மிரட்டலான லுக்கையும் காட்சி தரார். தாடி மட்டும் இல்லாமல் இருந்தால் ரியல் ஆர்மி மேனாகவே சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் வந்து இருந்திருப்பார். தாடி தான் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஃபீல் கொடுக்குது. மற்றபடி சிவகார்த்திகேயனுடைய ஃபிட்னஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. வாய்ஸ் மாடுலேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த படத்துக்காக சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்கார். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கன் ஷாட், அவருடைய ஒர்க் அவுட், அவருடைய கம்பீரமான நடை, உடை, பாவனை எல்லாமே ஒரு ரியலான ஆர்மி ஆபீசரை வந்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் சோல்ஜரை எந்தளவுக்கு வெறித்தனமாக மோட்டிவேஷன் பண்ணி அவங்கக்குள்ளே தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை எந்தளவுக்கு மீட்டு எடுக்கிறார். முகமுடியெல்லாம் மூடாமல் முகத்தோட நம்மளுடைய வேலையை எதிரிக்கு வந்து காட்டணும்னு சொல்லி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே வந்து வித்தியாசமாகவும் ஒரு வெறித்தனமான டீசர் மாதிரி தான் இருக்குது. டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிஜிஎம் ஜி பிரகாஷ் வேறு லெவலில் பண்ணியிருக்கார். டீசர் ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. ஹாலிவுட் தரத்துக்கு படத்தோடைய குவாலிட்டியுமே இருக்குது. மேலும் இந்த படம் முன்னாள் மேஜர் அவர்களுடைய பயோபிக் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற வகையிலையும் சொல்லியிருக்காங்க படக்குழு. என்னதான் படத்துக்கு அமரன்னு கேட்சியான டைட்டில் வச்சாலும் இந்த படம் முழுக்க முழுக்க முன்னாள் மேஜர் முகுந்தன் வரதராஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படம் அப்படிங்கிறத படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் ஃபுல் ஆக்ஷன் வார் எமோஷனல் திரைப்படமாக உருவாகுது. இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் தீவிரவாதிகள் சுட்டு சிவகார்த்திகேயன் இறந்து போகிற மாதிரியான எமோஷனல் காட்சிகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா முகுந்தன் வரதராஜ் அவர்கள் காஷ்மீர் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டார். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தை தத்ரூபமாக படக்குழு அதே போல் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை இந்த வருடம் சம்மர் அப்படி இல்லைன்னா இந்த வருடம் இறுதியில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. நீங்கள் இந்த அமரன் திரைப்படத்துடைய டீசரை பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கா? இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.